ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒரு சாதாரண மனிதனை அடித்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த மனிதன், ஒரு சாதாரண மனிதன், காவல்துறை அதிகாரியை திருப்பி அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் செக்ஷன் 34 படி ஒருத்தர் தன்னையோ தனது உடைமையையோ தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பலத்தை பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது பல வழக்குகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையினருக்கு எதிரான தாக்குதலில் ஒரு சாதாரண மனிதன், அதாவது காவல்துறை அல்லாத ஒரு மனிதன் அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஈடுபட்டிருக்காங்க. அது நிறைய கேசஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ்லயும் போயிருக்கு. பட் அதுல காவல்துறையினர் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவலர் தன்னுடைய கடமையை செய்யக்கூடாதபடி அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தடுத்தாரு, அதனால நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹியூமன் ரைட்ஸ் படி, அதாவது மனித உரிமைகள் சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் உங்களை வந்து தாக்கும் போதோ உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து ஏற்படுது அப்படின்னு நீங்க உணரும் போது அதை தடுக்கிறதற்கு நம்மளுடைய சட்டம் வந்து நமக்கு அனுமதி அளிச்சிருக்கு. ஆனா நீங்க வந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அந்த தாக்குதல்ல ஈடுபட்டீங்க, அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதலை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படி தாக்குதல் நடத்துகிற நபரினுடைய பொறுப்பு தான். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்றவர் வந்து ஒரு மொத்த ஏரியாவுக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரி. அவரை வந்து நீங்க கடமையை செய்ய விடாம தடுத்தா அதுவும் குற்றம்தான். உண்மையிலேயே அந்த காவல்துறை அதிகாரி உங்களை வந்து தாக்க முயற்சித்தாலோ, தவறு செய்யாத உங்கள் மேல ஒரு பல பிரயோகம் பண்ணாலோ, அதை தடுப்பதற்காக நீங்க வந்து அடிச்சா, அதை நீங்க உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது வந்து சட்டப்படி தவறு கிடையாது.